இப்போது நிறுவனங்கள் தான் இந்த நிலையில் இருக்கிற காரணத்தால் நீங்கள் சௌரியமாக அடுத்தவனாக அவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்யலாம் என்பதுதான் சொல்ல ஞானத்தீரை போட்டுவிடுங்கள். அன்பும் கருணையும் நல்ல எண்ணமும் உங்களின் உள்ளங்களிலே மலர்களாக மறக்கும். அப்படி தூங்கி ஊட்டி கொடுப்போது அதையும் உறுப்பிக்க வேண்டும். அகத்தினால்தான் உறுப்பிட்டையும். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தர்காடு காவிரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழமையான இக்கோவில் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து கிடந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து கோவிலில் திருப்பணி வேலைகள் செய்து முடிக்கப்பட்டு கடந்த 13ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசால பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் தினமான இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணகிதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேளதாளம் மற்றும் செண்டை மேளம் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து கோவிலின் விமான கும்பத்தை அடைந்தனர். வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீனம் மடாதிபதி 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நான் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆத்மார்த்தமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாவின் உள்ளத்தின்